Hi friends, இன்னைக்கு வீடியோல இப்போ நான் போடுற இந்த silk thread bangle making ஓட வீடியோ தான் பார்க்க போறீங்க. சோ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த bangle makingகாக 2.6 சைஸ்ல 2 sets of plastic bangles எடுத்திருக்கேன். silk thread வச்சு சுத்துறதுக்காக நான் chopping board எடுத்திருக்கேன். fabric glue and silk thread, scissors, finally bangle designingகாக 3 different shapes of stones எடுத்திருக்கேன். இப்போ இந்த things எல்லாம் தனியா சைடுல எடுத்து வச்சிடுறேன். bangle wrapping எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First chopping board மேல thread ஒரு கையால ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு கையால நான் இப்படி சுத்த ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு தேவைப்படுறது 35 counts. என்கிட்ட chopping board இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்றேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா லாங் சைஸ் நோட் ஆர் சாரி பாக்ஸ் யூஸ் பண்ணி கூட threads இப்படி ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் thread கட் பண்ணிடுறேன். இப்போ ரோல் பண்ணியிருக்க இந்த threads கையில ஹோல்ட் பண்ணிட்டு ரெடி பண்ண இந்த threads bunch கட் பண்ணிடுறேன். இதுல fabric glue அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி விட்டுடுறேன். சேம் இதே மாதிரி த்ரெட்டோட அதர் சைட்லயும் பண்ண போறேன். அன்ஈவனா இருக்க த்ரெட்ஸை கட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இது நல்லா ட்ரை ஆகணும். சேம் இதே மாதிரி 4 பீசஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த த்ரெட்ஸை பேங்கிள் எப்படி ரேப்பிங் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருக்க த்ரெட்ஸோட ஒரு எட்ஜை பிளேஸ் பண்ணிட்டு நல்லா அழுத்தி விட்டுடுறேன். இது நல்லா ட்ரை ஆகணும். சேம் இதே மாதிரி அதர் பீஸ் பேங்கிள்லயும் க்ளூ அப்ளை பண்ணி த்ரெட்ஸை ஒட்டி விட்டுடுறேன். இந்த க்ளூ நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரெண்டு பேங்கிள்லயுமே க்ளூ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ த்ரெட்டை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் ஆன மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு பேங்கிள்ல அப்படியே சுத்திடுறேன். இந்த பிளாஸ்டிக் பேங்கிளோட கலர் வெளியே தெரியாத மாதிரி நல்லா த்ரெட்ஸை வச்சு கவர் பண்ணி ரேப் பண்ணிக்கிறேன். த்ரெட்ஸ் வச்சு இப்படி பேங்கிள சுத்தும் போது ஒரு ஃபிங்கரால ஹோல்டு பண்ணிட்டே தான் சுத்தணும். அப்போதான் நல்ல டைட்டா ப்ரெஷர் கொடுத்து சுத்த முடியும். இல்ல கொஞ்சம் கேப் கிரியேட் ஆனாலும் உள்ள இருக்க பிளாஸ்டிக் வெளியில தெரியும். வீடியோ டியூரேஷனை குறைக்கிறதுக்காக இந்த ரேப்பிங் பார்ட்டை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டுடுறேன். த்ரெட்ஸோட எட்ஜில் கட் பண்ணி விட்டுடுறேன். இந்த பேலன்ஸ் இருக்க த்ரெட்ஸ் எந்த அளவுக்கு பேங்கிள் மேலே கவர் ஆகுதோ அது வரைக்கும் நல்லா சுற்றி விட்டுடுறேன். இந்த த்ரெட்ஸோட எண்டிங் பேங்கிள்குள்ளே கவர் ஆகுற மாதிரி கொஞ்சமாக அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிடுறேன். இதில் க்ளூ நல்லா அப்ளை பண்ணி த்ரெட்ஸை ஒட்டி விட்டுடுறேன். இது ஸ்லைட்டாக ட்ரை ஆகட்டும். கொஞ்சமாக ட்ரை ஆனதுமே அகெயின் க்ளூ நல்லா அப்ளை பண்ணிட்டு கண்டினியூஷனுக்கான அதர் த்ரெட் எட்ஜையும் க்ளூ மேலே பிளேஸ் பண்ணிட்டு நல்லா ஒட்டி விட்டுடுறேன். இந்த க்ளூ நல்லா ட்ரை ஆனாதான் அகெயின் ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதை நான் சைடில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். மீன்வைல் நான் இந்த பேங்கிளில் ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். த்ரெட்ஸோட எட்ஜஸ் எப்போவுமே பேங்கிள்குள்ளே வர மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டோம்னா தான் பேங்கிள்ஸோட அவுட் சைட் ஃபினிஷிங் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். க்ளூ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அகெயின் பேங்கிள் ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ள இருக்க பிளாஸ்டிக் பேங்கிளோட கலர் வெளியில கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டா ரேப்பிங் பண்ணிட்டேன். எந்த இடத்துல இருந்து த்ரெட்ஸை ஸ்டார்ட் பண்ணேனோ ஸோ அதே இடத்துல தான் ஓவர்லாப் பண்ண மாதிரி த்ரெட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். இதோட எண்டிங்கும் பேங்கிள்குள்ளே வர மாதிரி கட் பண்ணிட்டு நல்ல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். இது ட்ரை ஆகட்டும். மீன்வைல் நான் இந்த பேங்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். சில்க் த்ரெட் ரேப்பிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி நான் அதர் 2 பேங்கிள்ஸும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் க்ளூ ட்ரை ஆகாத பேங்கிள்ஸை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த 2 பேங்கிள்ஸில் ஸ்டோன்ஸ் வச்சு எப்படி டிசைன் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்திருக்கிறது டைனி ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் அண்ட் டூலிப் ஸ்டோன்ஸ், தென் பிங்க் கலர் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன்ஸ். பேங்கிளோட சென்டரில் எக்ஸ் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன்.
க்ளூ அப்ளை பண்ணியிருக்க 4 சைட்ஸ்லயுமே டூலிப் ஸ்டோன்ஸ் பிளேஸ் பண்ணிடுறேன். லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுடுறேன். கொஞ்சமா கேப் விட்டுட்டு வி ஷேப்ல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். வி ஷேப்ல அப்ளை பண்ணியிருக்க க்ளூ மேல ரவுண்டு ஸ்டோன்ஸை 1 by 1 பிளேஸ் பண்ணிடுறேன். வி மார்க்கோட எக்ஸாக்ட் சென்டர்ல ஸ்லைட்டா க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதில் ஸ்கொயர் ஷேப்ல இருக்க இந்த பிங்க் ஸ்டோனை கிராஸாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண க்ளூ ஸ்லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு குட்டி ரவுண்டு ஸ்டோன்ஸை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேங்கிள் அப்படியே திருப்பிட்டு இந்த சைட்லயும் ரவுண்டு ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்றதுக்காக க்ளூ டாட்ஸ் வச்சிடுறேன். அப்ளை பண்ண க்ளூக்கு மேலேயே ரவுண்டு ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸை ஸ்லைட்டாக ஃபிங்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அகெயின் பேங்கிளில் திருப்பிட்டு இங்கேயும் கொஞ்சமாக கேப் விட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக பண்ண சேம் டிசைனை சென்டரில் பிங்க் ஸ்டோன் வர மாதிரியான டிசைனை இங்கேயும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேங்கிள்க்கு நான் பிளான் பண்ணியிருக்க டிசைன் இதுதான். ஸோ இதே பேட்டர்னில் தான் ஆல்டர்னேட்டிவாக 1 by 1 டிசைன் ரிப்பீட் ஆகும். ஒரே டைமில் ஃபுல் பேங்கிள்லையும் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, கீழே விழுந்துடும். ஸோ அது ஸ்லைட்டாக ட்ரை ஆகிறதுக்காக நான் தனியாக வச்சிடுறேன். மீன்வாயில் நான் இந்த பேங்கிள்லையும் சேம் டிசைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேம் டிசைன் இந்த பேங்கிள்லையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் சைடில் வச்சிடுறேன் ட்ரை ஆகிறதுக்காக. இப்போ ஸ்லைட்டாக ட்ரை ஆன இந்த பேங்கிளோட சென்டர் டிசைனில், அந்த எக்ஸ் ஷேப்பில் இருக்க சென்டர் டிசைனில் சும்மா ஒரு ஹைலைட்டிங்காக அந்த ரவுண்டு ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேங்கிளோட சென்டர் டிசைன்லேயும் அந்த குட்டி ரவுண்ட் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பேங்கிளில் க்ளூ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் டிசைன் கண்டினியூ பண்ணிக்கிறேன். எவ்ரி பிங்க் ஸ்டோன் ஒர்க் டிசைனுக்கு அப்புறம் எக்ஸ் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைட்லயும் எக்ஸ் ஷேப்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு டூலிப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஸ்டோன் ஒர்க் ட்ரை ஆகிறதுக்குள்ள இந்த பேங்கிள்ல நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஃபிக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே பேட்டர்ன் ஆஃப் டிசைன்ல பேங்கிள் ஃபுல்லாவும் ஸ்டோன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ரெண்டு பேங்கிள்லயுமே டிசைனிங் ஒர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி அதர் 2 பேங்கிள்ஸும் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு சில்க் சாரீக்காக ரெடி பண்ண பேங்கிள்ஸ். எனக்கு இதோட அவுட்புட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நான் இந்த பேங்கிள்ஸ் என்னோட கையில போட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.